மறதி என்பது மனுஷனுக்கு ஒரு மருந்து. ஓடுனா உழைச்சா வந்துடும் அசதி, விட்டா வந்துடும் மறதி. இதான் வாழ்க்கை. மறதியை போல் ஒரு மருந்து உண்டோ அப்படின்னு பட்டினத்தார் சொன்னாரு. இந்த மறதி இருக்கு பாருங்க, மனுஷனுக்கு அதுதான் பெரிய வசதி. ஏன்னு கேட்டா, ஓடுனா உழைச்சா வந்துடும் அசதி, அதே மாதிரி கொஞ்சம் காலை விட்டோம்னா வந்துடும் மறதி. இந்த மறதியை வச்சு தான் மனுஷன் வாழ்ந்துகிட்டு இருக்கான். இன்றைக்கி நடக்கிறது நாளைக்கு மறந்துடும், நாளைக்கு நடக்கிறது நாளைக்கு மறந்துடும், நாளைக்கு நடக்கிறது 4 நாளில் மறந்துடும், 4 நாள் நடக்கிறது 40 நாளில் மறந்துடும். ஆக மறதி என்பது மக்களுக்கு இருந்து கொண்டு தான் இருக்கும். நடக்கிறது நடக்கும், மறக்கிறது மறக்கும். இதை வச்சு தான் உலகம் உருண்டுக்கிட்டு இருக்கு, நாடு நடந்துக்கிட்டு இருக்கு, நகரம் நகர்ந்துக்கிட்டு இருக்கு, ஊர் ஓடிக்கிட்டு இருக்கு. இதில் என்ன வேடிக்கைன்னா, இப்போ ஒரு சமாச்சாரம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, உடனே அந்த விஷயத்தை எடுத்து வச்சுக்கிட்டு விவாத மேடை, பட்டிமன்றம், வழக்காடு மன்றம், கருத்துரை, காரசார உரை, கலந்துரையாடல் அப்படின்னு எல்லாம் கலகலப்பாக நடந்துக்கிட்டே இருக்கும். காலம் ஓடிக்கிட்டே இருக்கும். பார்த்தாக்க அடுத்து ஒரு விஷயம் வந்தோடனே இந்த விஷயம் அப்படியே ஆஃப் ஆகிடும், அப்படியே அந்த நெருப்பு அணைஞ்சிடும், அப்படியே அவிஞ்சிடும், அப்போவே அந்த விஷயம் முடிஞ்சிடும். இதாங்க நாட்டு நடப்பு. மக்கள் மறந்துட்டாங்கங்கிற விஷயம் ஒரு பல்லாயிரக்கணக்கில் இருக்குது, 100 கணக்கில் இருக்குது. அதில் ஒரு 4 விஷயத்தை மட்டும் எடுத்து நறுக்குன்னு சுருக்குன்னு சொல்லலான்ட்டு இருக்கேன். ஒன்றும் இல்லை, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா, கோவையில் கொடூரம், கோவையில் பெண் பலாத்காரம், எங்கே போகிறது கலாச்சாரம், இதெல்லாம் அனாச்சாரம் அப்படின்னு எடுத்து வச்சு பேசிக்கிட்டு இருந்தாங்க சமாச்சாரம். இப்போ அந்த சமாச்சாரத்தோட சாரம் காரம் குறைஞ்சிருச்சு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நீடூரை விட்டாங்க, அடூரை விட்டாங்க, படூரை விட்டாங்க, பருகூரை விட்டாங்க, கரூரு கரூரு கரூருன்னு ஜரூராக பேசிக்கிட்டு இருந்தாங்க. சல்லடை போட்டு சலிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அது சலிச்சு போனோன்னே சட்டுன்னு அதை விட்டுட்டாங்க. அதுக்கு முன்னாடி கொஞ்ச நாள் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சென்னையில் இருக்கக்கூடிய அண்ணா பல்கலைக்கழகம், அங்கே ஒரு மாணவி பலாத்காரம் செய்யப்பட்டார், அவர் படுபாதகம் செய்யப்பட்டார். அவருக்கு என்ன நீதி? யார் இந்த சாரு? சாரு சாரு எங்கே? அந்த சாரு அங்க இருக்கிறாரா? அந்த சாரு இங்க இருக்கிறாரா? அந்த சாரு அந்த கட்சிக்கு சம்பந்தப்பட்டவரா? அந்த சாரு இந்த கட்சிக்கு சம்பந்தப்பட்டவரா? அந்த சாருன்னு சாரா புரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த சாரு என்ன ஆச்சு? மோராச்சா பீராச்சா தெரியல, அதை அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னால பார்த்தாக்கா இந்த கள்ளக்குறிச்சி மேட்ரு, அந்த கள்ளக்குறிச்சி மேட்ரு குறிச்சி 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 அத்தனை பேரும் பேசுனாங்க. அங்க ஸ்ரீமதியின் ஒரு பொண்ணு படுகொலை செய்யப்பட்டார். அந்த பொண்ணு இறந்ததுக்கு ஸ்ரீமதியை பற்றி அந்த பொண்ணை வச்சுக்கிட்டு மதி 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 மதின்னு ஸ்ரீமதி விஷயத்தை எடுத்து வச்சு அது கொலையா, அது படுகொலையா, கொலையா படுகொலையான்னு நடந்துக்கிட்டே இருந்தது விவகாரம், முத்திக்கிட்டே இருந்தது விவாதம். ஆனால் அந்த பொண்ணை இழந்து வாடக்கூடிய அந்த பெண்ணோட தாயார், அந்த அம்மா கதறினாங்க, கண்ணீர் வடித்தாங்க, கோர்ட்டாக ஏறினாங்க, நீதிக்காக அலைஞ்சாங்க, நியாயத்துக்காக அலைஞ்சாங்க. அவங்களுக்கு நல்ல தீர்ப்பு கிடைச்சதா? அவங்களுக்கு ஒரு முடிவு கிடைச்சதா? இல்லை ஒரு தீர்வு தான் கிடைச்சதா? எதுவும் இல்லை. அந்த மேட்ரை தோட விட்டாங்க, அப்பாடான்னு விட்டாங்க. ஆனால் அந்த ஸ்ரீமதி இறந்த உடனே, அந்த விஷயத்தில் பாதிக்கப்பட்ட உடனே மக்கள் பொங்கி எழுந்தாங்க. சில சமூக ஆர்வலர்கள் கொதிச்சு எழுந்தாங்க. திருச்சியிலேருந்து தஞ்சாவூர்லேருந்து அங்கேருந்து புறப்பட்டு கள்ளக்குறிச்சியில் வந்து பசங்கள்லாம் போராடினாங்க. அந்த பள்ளிக்கூடத்தை எதிர்த்து, அந்த நிர்வாகிகளை எதிர்த்து அவங்க குரல் கொடுத்தாங்க. அவங்க அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய போராட்டமே வெடிச்சுது. அந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டவங்கெல்லாம் கைது செய்யப்பட்டாங்க. அவர்கள் கைது செய்யப்பட்டு அவர்கள் மேல வழக்கு போடப்பட்டது. அந்த வழக்குக்காக அவர்களெல்லாம் இன்றைக்கும் தெருவாக அலைந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வழக்கு மன்றங்களில் ஏறிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களெல்லாம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களெல்லாம் கண்ணீர் வெடித்து கொண்டிருக்கிறார்கள். கள்ளக்குறிச்சி விஷயத்தில் கொதிச்சு போராடினவங்களாம் கோர்ட்டாக ஏறிக்கிட்டு இருக்காங்க, குழம்பி போயிட்டாங்க. ஆனால் கொதிக்க வச்சு குழம்பு வச்சவங்கெல்லாம் கூலாக அடுத்த கதைக்கு போயிட்டாங்க, அடுத்த மேட்ருக்கு தாவிட்டாங்க. அதனால தான் சிந்திக்கிறதெல்லாம் பேசிடக்கூடாது, சிசர் எடுக்க மறந்துடக்கூடாது, சென்சார் பண்ணி பேசாமல் இருந்துடக்கூடாது. அப்படி பேசிட்டா பிரச்சனை பெருசாக வந்துடும், பிரசவம் பார்க்க வச்சிடும். அதனால வாழ்க்கையில் நெல்லை கொட்டினா கூட
பொறுக்கிடலாம், சொல்ல கொட்டுனா பொறுக்க முடியாது. வார்த்தையை அளந்து தான் பேசணும், வாழ்க்கையை ஆழமாக யோசித்து தான் வாழணும். ஏன்னா இந்த உலகத்தில் சில பேர் இருக்காங்க, அவங்களுக்கு என்ன வேலைன்னா தேரை இழுத்து தெருவில் விட்டுருவாங்க. நீ தெரு வழியாக போனீன்னா திருவாரூர் போறியான்னு கேட்பாங்க, கொல்ல வழியாக போனீன்னா கொள்ளிடம் போறியான்னு கேட்பாங்க, நல்ல வழியாக போறீன்னா நாரி போறியான்னு கேட்பாங்க. அதனால தான் வாழ்க்கையில் தெளிவாக இருக்கணும், எதையும் பார்த்து நடந்துக்கணும், பக்குவமாக நடந்துக்கணும். பாலை குடித்தா கூட பாலை குடிக்கிறோமா பால்டாயில் குடிக்கிறோமான்னு நம்ம பார்த்து குடிக்கணும். இல்லைன்னா பால் வாங்கி வைக்கட்டுமா, இல்லை பாடை கட்டிடலாமா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிடும் இந்த உலகம். ஆக இதுலேருந்து என்ன தெரியுது, நேத்திய செய்தி நேத்தோட அது பறந்துடும் காத்தோட. இன்னைக்கு என்ன மேட்ரு அதுக்கு வந்துடுறாங்க. உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேனே, என்ன எடுத்துங்களேன், நான் டிஆர், என் பிள்ளை எஸ்டிஆர். ட்ரெயினில் ஏறணும்னா டிக்கெட் கேட்குறது டிடிஆர். போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே போனோம்னா அங்கே நம்ம கேட்குறது எஸ்ஐஆர். என்ன அங்கே போடுவாங்க எஃப்ஐஆர். இன்னைக்கு நாடகம் பேசுகிற சப்ஜெக்ட் எஸ்ஐஆர். எஸ்ஐஆர் இதுதான் இன்னைக்கு தலைப்பு செய்தி. இதுதான் இன்னைக்கு நாடகம் டாக் ஆஃப் த டவுன். எஸ்ஐஆர்னா என்ன அப்படின்னு பல பேருக்கு தெரியல. தெரியாட்டாலும் அது என்ன சுருக்கமாக சொல்கிறேன், இந்திய தேர்தல் கமிஷன் அது கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த புது ஃபார்ம் தான் இந்த எஸ்ஐஆர். எதுக்கு இந்த ஃபார்மு? வாக்காளர் கணக்கெடுப்பு. புதுசாக வாக்காளர் கணக்கெடுப்பு எடுக்கிறாங்க. 2002க்கு பிறகு இப்போ தான் இந்த கணக்கெடுப்பு. இந்த வாக்காளர் கணக்கெடுப்பில் நடத்துகிறாங்க ஒரு களை எடுப்பு. உடனே இந்த எஸ்ஐஆர் அது வேணான்னு ஒரு கூட்டம் சொல்லுது, வேணும்னு ஒரு கூட்டம் சொல்லுது, வேணான்னு சில கட்சி சொல்லுது, வேணும்னு சில கட்சி சொல்லுது, வேணான்னு சில சங்கம் சொல்லுது, வேணும்னு சில சங்கம் சொல்லுது. உடனே வேணும் வேணாம் வேணும் வேணான்னு இந்த விஷயத்தை எடுத்து வச்சுக்கிட்டு விவாதம் நடக்குது, போராட்டம் நடக்குது, கொடி பிடிக்கிறாங்க, குரல் கொடுக்குறாங்க, பட்டிமன்றம் நடத்துகிறாங்க, பாராளுமன்றம் வரைக்கும் எதிரொலிக்குது. இதுதான் இன்னைய நாட்டு நடப்பு. போகிற போக்க பார்த்தா இந்த எஸ்ஐஆர் இருக்குமா இருக்காதா? இருக்கும், சமயத்தில் இருக்காது, சமயத்தில் இருக்காது, சமயத்தில் இருக்கும், நடக்கும், சமயத்தில் நடக்காது. ஆக என்ன நடக்குங்கிறது மேலே இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா அடுத்த செய்தி என்ன செய்தி யாருக்கு தெரியும்? அடுத்த செய்தி வரும் வரை இந்த செய்தி தான் இன்றைய செய்தி. இந்த செய்தி தொடரும். 2026 தமிழ்நாட்டுக்கு சட்டமன்ற தேர்தல் வருது. பரபரப்பாக தேர்தல் வந்துக்கிட்டு இந்த காலகட்டத்தில் அவசரமாக இப்போ எதுக்கு இந்த எஸ்ஐஆர் அதை கொண்டாந்து இந்த வாக்காளர் கணக்கெடுப்பு எடுக்கணும்? இப்போ ஏன் இந்த வாக்காளர் பட்டியலில் சில களையெடுப்பு நடத்தணும்? கிட்டத்தட்ட ஒரு 50 லட்சம் ஓட்டு காணா போயிடும் போல இருக்குன்னு பல பேர் பதைக்கிறாங்க, துடிச்சு போராடுறாங்க. ஆனால் ஒரு பக்கம் போராடுறாங்க, இந்த எஸ்ஐஆரை நிறுத்தியே தீர வேண்டும், அது இந்த காலகட்டத்தில் கொண்டு வரக்கூடாது அப்படின்னு போராடுறாங்க. இன்னொரு பக்கம் அந்தந்த ஊரில் அந்தந்த கட்சிக்காரங்களை வச்சு சில வழக்கறிஞர்களை வச்சு இந்த எஸ்ஐஆர் ஃபார்மை ஃபில்அப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் போராடுறாங்க, இன்னொரு பக்கம் வேடிக்கை என்னன்னா இந்த எஸ்ஐஆர் ஃபார்மை ஃபில்அப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ என்ன அர்த்தம்? எதிர்காலத்தில் என்ன நடக்கும்னு யாருக்குமே தெரியல. இதுதான உண்மை. அதனால தான் எஸ்ஐஆரை கொண்டு வரலாமா கொண்டு வரக்கூடாதான்னு நான் நீட்டி முழங்க தயாராக இல்லை. ஏன்னா எனக்கு இப்போ தான் இந்த நீட்டு ஞாபகம் வருது. நீட்டு இருக்கவே கூடாது, நீட்டை ஒழித்து கட்டே தீர்வோம், நீட்டை நீக்கியே தீர்வோம், நாங்கள் போராடி கொண்டே இருப்போம், நாங்கள் வீட்டுக்காக போராடுவோம், நாட்டுக்காக போராடுவோம், நீட்டுக்காக போராடுவோம் என்று நீட்டு என்று நீட்டி முழங்கினார்களே. ஆனால் நீட்டும் இன்று வரை நீட்டிக்கொண்டு தான் இருக்கிறது. கால் நீட்டிக்கொண்டு அதை ஆட்டிக்கொண்டு தான் இருக்கின்றது. மாணவ மாணவிகளை வாட்டி கொண்டு தான் இருக்கின்றது. நீட்டை நீக்கி விட்டார்களா? நீட்டு புறப்பட்டு நியூசிலாந்து போயிடுச்சா? இல்லை அது சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு சுவிட்சர்லாந்து போயிடுச்சா? இல்லை இங்கிருந்து புறப்பட்டு இங்கிலாந்து போயிடுச்சா? இல்லை ஐஎம் சாரின்னு சொல்லிட்டு அது அயர்லாண்டு போயிட்டா? எந்த லேண்டுக்கும் போகல, நம்ம மதர்லேண்டில் தான் இருக்குது. மதர்லேண்டில் இன்னைக்கு வரைக்கும் நீட்டு இருக்குது. அப்போ நாங்கள் நீட்டை நீக்கியே தீர்வோம் அப்படின்னு போராடினாங்களே.
கொடி பிடிச்சாங்க. இவங்க கொடியை இன்னைக்கு சுருட்டி வச்சுட்டாங்க. ஆனால் பள்ளிக்கூடத்து பிள்ளைங்க, அந்த மாணவ மாணவிகள் இன்னைக்கும் படிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. கண்ணீர் வடிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. நீட்டை நீக்க முடியலன்னு துடிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஆக இந்த நீட்டை தூக்கி பிடித்து கொண்டு போராடியவர்கள் எல்லாம் அதை இன்னைக்கு தூக்கி கிடாசிட்டாங்க. ஆனால் பல மாணவர்களும் தூக்குல தொங்குனது தாங்க மிச்சம். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னு சொன்னாக்கா, ஒரு விஷயத்தை இன்னைக்கு எடுத்துக்கிட்டா அதற்காக போராடுவாங்க. அதை நாளைக்கு விடணுமா விட்டுருவாங்க. இதெல்லாம் மக்கள் புரிஞ்சுக்கணும். புரிஞ்சு காட்டா மக்கள் இப்படியே மக்களாக தான் இருக்கணும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாத்த விட பெல் பட்டன் அழுத்துங்க. அப்பதான் நாங்கள் என்ன காணொளி போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்.